பூஜை ரூமில் நம்ம அரை மணி நேரம் வந்து இருக்கிறதுக்கே அரை நாள் ஃபுல்லாக வேலை பார்ப்போம், அவ்வளோ க்ளீனிங் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் சமையலறை வந்து அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சமையலறை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வந்து ப்ராடக்ட் இப்போலாம் வந்திருக்கு. ஸோ அதில் என் கண்ணில் பட்டது இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஸ்க்ரப்பர் ப்ரஷ். இதுதான் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 rupees. ப்ரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இந்த ஸ்க்ரப்பரும் ரொம்ப வந்து கம்பினாரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக லைசால் ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன வந்து சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சோப்புமே வந்து க்ளீன் பண்ண தான் போகுது, நுர வர தான் போகுது. ஸோ இதுக்காக தனியாக நான் சோப்பெல்லாம் வாங்கலை. ஸோ என்னோட லைசால் இருந்துச்சு, அதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லாவே அழுக்கெல்லாம் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கார்னர் அந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி அயன் பாக்ஸ் மாடலில் இருக்கனால ரொம்ப வந்து க்ளீன் ஆச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க சொல்லுங்கள். ஆனால் ப்ரைஸ் வந்து எனக்கு அதிகமாக தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம அரை நாள் இருக்கிற அந்த பூஜை ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் போடுறோம். ஸோ நம்ம நாள் முழுக்க சில பேர்லாம் பெண்கள்லாம் வேலை செய்கிற இடம், இதுக்கு வந்து நம்ம சில பொருட்களை வாங்கி நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ என்னுடைய கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் தான். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்குமே. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.